HDFC பேங்க் ஷேர்ஸ் 2026 தொடக்கத்துல இருந்து சரிவுல தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த வருஷம் 17% கிட்ட இந்த பங்கு வந்து சரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஷேரோட பிரைஸ் அப்படிங்கிறது 833 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 364 ரூபா. சோ பிரைஸ் டு புக் அப்படிங்கிறது 2.3 வந்து இருக்கு. இந்த பங்கு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த 2.3 டைம்ஸ் புக் வேல்யூ அப்படிங்கிறது ஹிஸ்டரியிலேயே 2 தடவை தான் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2023ல தான் இந்த அளவுக்கு சீப்பா வந்து இந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ திரும்ப இந்த அளவுக்கு சீப்பா மார்க்கெட்ல ஷேர் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, HDFCயும் HDFC பேங்கையும் வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெர்ஜருக்கு அப்புறம் இந்த பேங்கோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பேங்கோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 99%ல இருந்து 110% வரைக்கும் இருக்கு. RBI வந்து பேங்க்ஸோட கம்ஃபர்டபிள் LDR ரேஞ்ச் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது 75%. சோ இந்த பேங்கோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ RBI பிக்ஸ் பண்ண ரேஞ்சை விட ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா FIIs அப்படிங்கிறவங்க இந்த ஷேர்ல செல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப வரைக்கும் FIIs ஓட ஹோல்டிங் அப்படிங்கிறது 47% வந்து இருக்கு. சோ இது 2-3 குவார்ட்டருக்கு முன்னாடி 49% இருந்தது. சோ FIIs வந்து இந்த ஷேர்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேங்க் கடந்த 10 ஆண்டுகள்ல சேல்ஸ் குரோத்தா இருக்கட்டும், ப்ராஃபிட் குரோத்தா இருக்கட்டும், ரெண்டுமே 20%க்கு மேல தொடர்ந்து இருந்த ஒரு பங்கு. ஆனா தற்போதைய சூழல்ல இந்த பேங்கோட வளர்ச்சி வந்து டபுள் டிஜிட்ல இருக்குமா அப்படிங்கிற क्वेश्चंस வந்து கிரியேட் ஆயிருக்கு. brokerage ஹவுஸ் ஆன CLSA என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, HDFC பேங்க் இந்த பிரைஸ்ல ஒரு வேல்யூ பையா வந்து இருக்கும். அடுத்த ஒரு 12 மாசத்துல 25% கிட்ட ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்ல அவங்க நோட்டிஃபை பண்ணிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பிரைஸ் வந்து குறைஞ்சிருந்தாலும் டெலிவரி வால்யூம் அப்படிங்கிறது இந்த ஷேர்ல 47% கிட்ட சர்ஜா இருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த பங்கை அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க.